கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இந்த பதிவில் யோபுவின் ரகசியங்களை குறித்து பார்க்க இருக்கிறோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். யோபுவின் புஸ்தகம் அதிகாரம் 1:1. ஊஸ் தேசத்திலே யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாயிருந்தான். இந்த யோபு என்பவன் யார்? யோபுவை குறித்தும் அவனுடைய பிறந்த தேசத்தை குறித்தும் அவனுடைய கோத்திர பிதாக்களை குறித்தும் எண்ணற்ற வரலாற்று ஆசிரியர்களும் வேத பண்டிதர்களும் முயற்சி செய்து ஆராய்ந்து இருக்கின்றனர். அதில் ஒரு சாரார் யோபு சீரிய தேசத்தான் என்று ஆராய்ந்து தன் ஆய்வு முடிவை விவரிக்கின்றனர். அதற்கு ஆதாரமாக ஆதியாகமம் 10:22-23 மற்றும் ஆதியாகமம் 22:21 காண்பிக்கின்றனர். மறுசாரார் யோபு ஏதோமியன் என்று நிறுவும்படியாய் ஆதியாகமம் 36:28 மற்றும் எரேமியா 25:20, புலம்பல் 4:21 கையாளுகின்றனர். பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் வேதத்தில் உள்ள ஒவ்வொரு எழுத்துக்கும் எழுத்தின் ஒவ்வொரு உறுப்புக்கும் ஆழ்ந்த சத்தியம் மற்றும் இரகசியங்களை வைத்திருக்கிறார் என்பதை நாம் அறிவோம். அதன்படி இங்கு யோபுவை குறித்து சொல்லும் இடத்து ஊஸ் தேசத்திலே என்று ஆரம்பிக்கிறதை காண்கிறோம். இங்கு ஊஸ் தேசம் அடையாளமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஊஸ் தேசத்தின் தன்மைகளை குறித்து யோபு 1ஆம் அதிகாரத்தில் விளக்கமாய் விவரிக்கப்பட்டிருக்கிறதை பார்ப்போம். உழுவதற்கேற்ற நிலங்கள் உடையதாய் இருந்தது. யோபு 1:19 அதில் வனாந்தரம் அல்லது பாலைவனத்துக்கு அருகில் இருந்தது என்று பார்க்கிறோம். யோபு 1:15 மற்றும் 17 அது சபேயர் மற்றும் கல்தேயர் தேசத்துக்கு அருகாமையில் இருந்தது. இதில் சபேயர் என்பது அரபி தேசத்தையும் கல்தேயர் என்பது பாபிலோனையும் குறிப்பிடுவதால் இவை இரண்டிற்கும் மத்தியில் இருந்தது என்று நாம் விளங்கிக் கொள்ளலாம். ஆக இந்த புவியியல் நிலப்பரப்பின் அமைப்பின்படி எரேமியா 25:20 மற்றும் புலம்பல் 4:21 படியும் ஊஸ் தேசம் ஏதோமை குறிக்கிறது என்று பார்க்கிறோம். ஆதியாகமம் 36:28 படி யோபு ஏசாவின் சந்ததியை குறிப்பிடுகின்றது. மேலும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டுமானால் சங்கீதம் 60 முன்னுரையை வாசிப்போம். தாவீது மெசொபொத்தாமியா தேசத்து சீரியரோடும் சோபா தேசத்து சீரியரோடும் யுத்தம் பண்ணின போது யோவாப் திரும்பி உப்பு பள்ளத்தாக்கிலே ஏதோமியரில் 12,000 பேரை வெட்டின போது என்று பார்க்கிறோம். இங்கே பாபிலோனிலிருந்து அரபு தேசம் வரை ஒரு காலத்தில் ஏதோமியர் பரவியிருந்தார்கள் என்றும் மற்றும் உப்பு பள்ளத்தாக்கின் அருகில் ஏதோமியர் அதாவது ஊஸ் தேசத்தினர் இருந்தனர் என்றும் அறிகிறோம். அடுத்தது யோபுவை குறித்து முதல் ரகசியத்தை பார்ப்போம். சங்கீதம் 68 பிற்பகுதியில் ஏதோமின் மேல் என் பாதரட்சியை எரிந்து போடுவேன் என்று இங்கு ஆண்டவர் குறிப்பிட்டிருக்கிறார். பிரியமானவர்களே, இவ்விடத்தில் பாதரட்சை என்பது ஆயத்தம், ரட்சிப்பு என்கிற ஆவிக்குரிய அர்த்தத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எப்படியெனில் ஆதியாகமம் 27:38-40 வரை நாம் பார்க்கிறபடி ஏசா தன் தகப்பனை நோக்கி, என் தகப்பனே, இந்த ஒரே ஆசீர்வாதம் மாத்திரமா உம்மிடத்தில் உண்டு, என் தகப்பனே என்னையும் ஆசீர்வதியும் என்று சொல்லி ஏசா சத்தமிட்டு அழுதான்.
அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஈசாக்கு அவனுக்கு பிரதியுத்தரமாக, உன் வாசஸ்தலம் பூமியின் சாரத்தோடும் உயர வானத்திலிருந்து இறங்கும் பனியோடும் இருக்கும். உன் பட்டயத்தினாலே நீ பிழைத்து உன் சகோதரனை சேவிப்பாய். நீ மேற்கொள்ளும் காலம் வரும்போதோ உன் கழுத்தில் இருக்கிற அவனுடைய நுகத்தடியை முறித்து போடுவாய் என்றான். இங்கு மேற்கொள்ளும் காலம் என்பது ஏசாவின் சந்ததியாகிய ஏதோமையாகிய புறஜாதிகளாகிய நம்மை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தம்மை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து நம்மை மீட்டு கொண்டதை குறிப்பிடுகின்றது. ஆக அழிவுக்கு எத்தனமாயிருந்த ஏதோம் சந்ததியாகிய நாம் தேவனுடைய இரக்கங்களினாலும் கிருபையினாலும் மீட்டு கொள்ளப்பட்டிருக்கிறோம். மேலும் இரட்சிப்புக்கு பாத்திரமில்லாத நாம் ஒருவேளை போஜனத்திற்காக தன் சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்டவனாகிய நாம் தேவனுடைய பாதரட்சி ஆகிய இரட்சிப்பை மிகுந்த தாழ்மையோடு பெற்றுக்கொண்டு அந்த இரட்சிப்பாகிய நீதியில் நாம் வளர்கிறவர்களாய் விசுவாசத்தை காத்து கொள்கிறவர்களாய் இருக்க வேண்டியது அவசியமாகிறது. யோபு 1:1 வாசிக்கிறபடி, ஏதோமேனாகிய யோபு உத்தமனாயும் சன்மார்க்கனாயும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகுறவனுமாயிருந்ததினாலே அவனுக்கு வந்த சகல சோதனைகளிலும், மனைவியின் மூலமாய் வந்த சோதனையிலும், நண்பர்கள் மூலமாய் வந்த நிந்தனையிலும், மேலும் ஆஸ்திகள் யாவும் அழிந்து போனாலும் தன் வாயினால் ஒரு வார்த்தை கூட தேவனை பற்றி தூஷணமாய் சொல்லாதபடிக்கு தன்னுடைய உத்தமத்தை காத்து கொண்டான் என்று பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, யோபு 19:25, 26, 27 இப்படியாய் சொல்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவைகள் அழிந்து போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன். அவரை நான் பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும் என்று விசுவாச அறிக்கை செய்கிறவனாக இருக்கிறான். பிரியமானவர்களே, இந்த யோபு தன்னுடைய உத்தமத்தையும் தேவ பயத்தையும் விசுவாசத்தையும் காத்து கொண்டபடியினாலே சாத்தானின் சோதனைகளை ஜெயித்தது மாத்திரமல்ல, தன் நண்பர்களையும் தேவ ஆக்கினை தீர்ப்பிலிருந்து மீட்டு கொண்டான். அது மாத்திரமல்ல, அவன் இழந்து போனவைகளை இரட்டிப்பாய் தேவனிடத்தில் பெற்றுக்கொண்டான். யாக்கோபின் நிருபம் 5:11 நாம் வாசிக்கிறபடி, இதோ பொறுமையாக இருக்கிறவர்களே பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த இரக்கமும் உருக்கமும் உள்ளவராக இருக்கிறாரே. மேலும் யாக்கோபு 1:12 சொல்லப்பட்டிருக்கிறபடி, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கோருகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவகிரீடத்தை பெறுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடி, நாம் நமக்கு வருகிறதான சோதனைகளை பொறுமையாக சகித்து தேவன் நமக்காக ஆயத்தப்படுத்தின ஜீவகிரீடத்தை பெற்றுக்கொள்வோம். பிரியமானவர்களே, நம்முடைய அப்போஸ்தலனாகிய பவுல் 2 தீமோத்தேயு 4:7-8 சொல்லியிருக்கிறபடி, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதி உள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருள்வார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருள்வார் என்று பார்க்கிறபடி, நாம் நம்முடைய இந்த ஜீவிய காலத்தில் நம்முடைய ஓட்டத்தை பொறுமையாகவும்
தேவனுக்கு பிரியமாகவும் ஓடுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அல்லேலூயா.